அனைவருக்கும் வணக்கம். இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் தான் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவா பேசுறத நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். இப்ப அதை நம்ம சரி பண்ணணும். என்ன பண்ணலாம்னா, சில பேர் ஹோமம் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்ச நாள் மட்டும்தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பேர் வருவாங்க. நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அல்லது வெளியில இருந்து கூட சில விஷயங்கள் ஏதாவது பேசலாம். இப்படி பேசி பேசி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போகவே முடியாது. சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா, ஐயோ வீட்டுக்குள்ள போனா என்னமோ பண்ற மாதிரி இருக்கு, இதே வெளியில வந்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிளா ஹோமம் எல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, ஏதாவது எளிமையான முறையில பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எந்த நாட்கள் வேணாலும் செய்யுங்க. நலிந்தோருக்கு நாளும் கிழமையும் கிடையாது. வீடை நல்லா கல்லுப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, உங்களோட விருப்பம் தான், வலிச்சு விட்டாலும் சரி கழுவி விட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். வலிச்சு விட்டு என்ன பண்றீங்கன்னா, பசுமாட்டினுடைய கோமயம் அதை வாங்கிட்டு வந்து உங்க வாச நிலைக்கு அங்கிட்டு தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டுட்டு நீங்க செய்ய வேண்டியது, பூ மார்க்கெட்டு அல்லது பூக்கடையில போய் மறிக்குழுந்துன்னு ஒரு பூ இருக்கும். அது வந்து லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய ஒரு பூ. இந்த பூவை எடுத்துட்டு வந்து 4 மூலை இருக்கும் நமக்கு. அக்னி மூலை, ஈசான மூலை, தென்மேற்கு மூலை, வாயு மூலைன்னு இருக்கும். அப்ப இந்த மூளையில வெத்தலை பாக்கு, மறிக்கொழுந்து பிளஸ் அதுல ₹1 காயின் இதை வச்சு 4 மூலையிலையும் வச்சிருங்க. வச்சுட்டு மாயில தோரணம் கட்டுங்க. அது வந்து இந்த மாயில தோரணம் எப்படி இருக்கணும்னா, ஒத்த படையில தான் இருக்கணும். எண்ணி கட்டாதீங்க, சரிங்களா? ஒரு குத்தி மதிப்பா கட்டி விடுங்க. கட்டி முடிச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மணக்க மணக்க இருக்கக்கூடிய பால் சாம்பிராணி, அதுல மருதாணி விதை, இதை நுணுக்கி போட்டு சாமி கும்பிட்டு, உங்களால முடிஞ்சுது அப்படின்னா பாலில் ஏதேனும் நெய்வேத்திய பொருட்கள் செஞ்சு உங்க இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணி பாருங்க. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நெகட்டிவ் எல்லாம் போயிடும். சில பேர் வீட்டுக்குள்ள வர்றப்பே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்லு வரும். அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். வாரத்துல ஒரு நாள் செஞ்சீங்கனாலே போதுமானது. வீட்டுக்கு மட்டும் சுபிச்சம் கிடைக்காது, உங்களுக்கும் சுபிச்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.